பவி, சொல்லுடா. என்னாச்சு? ஒரு மாதிரியாவே இருக்கே, என்ன ஒன்றும் பேசல? ஒண்ணுமே பேச தோணலடா. ஏன், எதுக்கு? எப்போதும் ஏதாட்டு பேசிட்டே இருப்ப. ஆனா இப்ப எதுவும் பேச தோணலடா. விடு. என்னாச்சு பவி? ஏன் டல்லா இருக்க? இல்லடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. சந்தோஷமா இருக்கியா? ஆனால் பேசவே மாட்டேங்கிற. சரி, சந்தோஷமா தானே இருக்க. ஆமாடா, இதுல என்ன கேள்வி உனக்கு? இப்போ ஏதாச்சும் பேசு பவி. இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. சரி, உனக்கு சந்தோஷம் தானே நடந்ததுல? பிறகு என்ன? ஆமாடா. சரி, ஒரு வாரத்தில் ஊருக்கு போகணும், வரியா அப்படி? ஏன்டா இப்படி கேட்க? இல்லை பவி, என் கூட அங்கே வரியா இல்லை இங்கே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வரியான்னு கேட்கேன். அதான்டா, எதுக்கு கேட்க அப்படி? இல்லை பவி, இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் தானே இருந்த. இப்போ கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்துட்டல. பிறகு உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்ததே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இப்போ மறுபடியும் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனோம்னா அது கூட கொஞ்சம் கஷ்டப்படுவியான்னு நினச்சேன். கஷ்டமா தான்டா இருக்கும். ஆனா இங்க தானே வந்திருக்கேன், அதனால எனக்கு பெருசா கஷ்டம் தெரியலடா. ஏன்னா நம்ம எப்போதுமே நான் இங்க வருவேன் போவேன்ல, அதனால அது ஒன்றும் எனக்கு கஷ்டமா தெரியல. சரி, அப்போ வரியா என் கூட? சௌமியா அக்கா வர்றாங்களாடா? தெரியல, மனோட்ட கேட்டால் தான் தெரியும். சௌமியா அக்கா வந்தாங்கன்னா நான் வரேன்டா. இல்ல அவங்க வரல, இங்க இருக்கணும்னு சொன்னாங்கன்னா நானும் கொஞ்ச நாள் இருந்துட்டே வரேன்டா. சரி, இருந்துட்டு வரணும்னா இருந்துட்டு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லடா, மனோனாக்கும் நம்மளுக்கு ஒன்றா தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அப்போ சாமி அக்கா வந்தாங்கன்னா நானும் வந்தால் அது நல்லா இருக்கும். அவங்க இங்கே இருக்கேன்னு சொன்னாங்கன்னா நான் வந்தேன்னா அது நல்லா இருக்காதுலடா. சரி பவி, உனக்கு என்ன தோணுது அதை முதல்ல சொல்லு. எனக்கு என்னடா தோணும்? 3 வருஷம் உன்னை பிரிஞ்சு தானடா இருந்தேன். இப்போ உன் கூட இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுவேன். அப்புறம் சௌமியா வரலன்னா நீனும் வரலன்னு சொன்னல, அதான் கேட்டேன். சரிடா, நாளைக்கு நாங்கள் எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லட்டுமா? சரி பவி, நாளைக்கு கேட்டுட்டு சொன்னீங்கன்னா டிக்கெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். சரிடா, நான் காலையில் பேசிட்டு நான் உனக்கு சொல்லுவேன். சரி, தூங்குவோமா? தூங்குவேன்டா. டயர்டாக இருக்கியா? டயர்டெல்லாம் இல்லைடா. ஏன் அப்படி கேட்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். என் முகத்தை பார்த்தா டல்லா வாடா தெரியுது உனக்கு? இல்லை பவி, காலையிலே எந்திரிச்சிருப்பீங்கல்லாம், ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டே இருந்த, அதுக்காக உனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குமான்னு கேட்டேன். இல்லைடா, எனக்கு டயர்டெல்லாம் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன், எப்போதும் போல இருக்கேன். சரி, அப்போ உனக்கு ஓகேவா? தூங்குவோமா? தூங்குவேன்டா. சரி, அப்புறம் சமையல் தெரியுமா? எப்படி கற்றுக்கிட்டே இல்லையா? ஏன்டா கேட்க? பிறகு அங்கே வந்தால் யார் சமையல் பண்ணி தருவா எங்களுக்கு? இவ்வளோ நாள் எப்படி சாப்பிட்டீங்க? இவ்வளோ நாள் ஆஃபீஸில் தான். இப்போமா அப்படியே சாப்பிட வேண்டியதானே? நீ பண்ணி தரணும்னு ஐடியாவே இல்லையா உனக்கு? சரிடா, பண்ணி தரேன். ஆனால் இன்னும் கற்றுக்கவே இல்லைடா. திடீர்னு கல்யாணம்ல, ஆனால் நான் ஒன்றுமே ட்ரை பண்ணவே இல்லை. நான் ட்ரை பண்ணிட்டு பிறகு பண்ணி தரவா? சரி சரி, ட்ரை பண்ணு. சௌமியா வந்தாங்கன்னா, சௌமியா இருக்காங்கல்ல, அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க. அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, சரியா? கொஞ்ச நாளைக்கு ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறம் நீ அப்படியே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தே சமையல் பண்ணுங்க, சரியா? சரிடா. அப்புறம் இன்னொன்று சொல்லவாடா? சொல்ல வேண்டியது தானே, ஏன் இப்போ புதுசாக கேள்வியெல்லாம் கேட்க? என்னாச்சு உனக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கேட்கணும்னு தோணிச்சாதான் கேட்டேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. டேய், பாம்பே போகணும்னா அங்கே எல்லாரும் மொத்தமாகவே இருப்போம்டா. நீ, துறண்ணா, மனோண்ணா, சௌமி அக்கா, நான், அப்புறம் துறண்ணா கட்டிக்க போகிற பொண்ணு, எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்போம்டா. அப்போ தான் இங்கேயும் போல் அங்கேயும் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரி பவி, நீ சொல்லாட்டாலும் அதுதான் நடக்கும். அப்படி தான் இருப்போம். நாங்கள் என்னைக்கு தனித்தனியாக போனோம்? நாங்கள் எப்போதும் ஒன்றா தான் இருப்போம். இப்போன்னு இல்லை பவி, எப்போதுமே நாங்கள் அவனை விட்டு போகவும் மாட்டோம், அவனும் எங்களை விட்டுட்டு போகவே மாட்டான். சரிடா. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, எல்லாரும் மொத்தமாக தான் இருப்போம். ஏற்கனவே அதுக்கு தான் 3 ரூம் எடுத்து வச்சுருக்கோங்க. அப்படியாடா? ஆமாம், பெட்ரூம் 3 இருக்குது. ஆனால் நாங்கள் 3 பேரும் ஒரே பெட்ரூமில் தான் தூங்குவோம். அப்படியா? ஆமாம் பவி, நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்தால் தான் எங்களுக்கு தூக்கம் வரும். இப்போ இன்னைக்கு மட்டும் எதுக்குடா என் கூட இருக்கேன்? என்ன பண்ண, உன் கூட தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையே ஆகிப்போச்சு, என்ன செய்ய? கொன்று வேண்டாம். சரி சரி, விடு, கூல். இப்படி பேசு பவி, இதுதான் நல்லா இருக்கு. இதுதான் என் பவி. சரிடா, அது இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுலடா, அந்த எமோஷனில் அப்படி இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. எப்போதும் இருப்பல பவி, அப்படியே இரு. சரிடா. சரி, நான் என்ன உன்னை அடிக்க மாட்டேன், சரியா? அப்போ அது என் பவியே இல்லையே. இல்லடா, இனிமே அடிச்சா அது சரியா இருக்காதுல்லடா. அதுதான் சொல்லுதேன், அப்போ அது என் பவியே இல்லைங்க. சரிடா, அடிப்பேன், ஆனால் எல்லாரும் முன்னாடி அடிக்க மாட்டேன், சரியா? இது ஓகே. சரி, தூங்குவோமா? சரிடா, தூங்குவோம். அப்புறம் காலையில் நந்தினி அம்மா எல்லாரும் சமையல் பண்ணுவாங்கல்ல, சௌமியாவும் எப்படியும் போவாங்க. நீனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சரியா? தெரியாட்டாலும் அவங்க கூடயாட்டு இருப்பவி, சரியா? சரிடா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் புதுசாக வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு, எனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. நான் எப்போதும் இருக்கிற மாதிரி இருப்பேன்டா. விடு, அதை பற்றிலாம் நீ டென்ஷன் எடுக்காத. சௌமி அக்கா எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நானும் நடந்துக்குவேன், சரியா? உனக்கு எந்த கெட்ட பேரும் வராதுடா. எனக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லலை பவி, இருந்தாலும் எல்லார போல நீ இருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ, சௌமியா, பிரியா, நந்தினி எல்லாருமே ஒன்று தான் பவி. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் எப்போதுமே, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிடா, நாங்கள் எப்போதுமே
எப்போதும் ஒன்றா தான் இருப்போம் சரியா? நீங்கள் அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்படாதீங்கடா. சரி பவி, அப்படியே நடந்துக்கோங்க சரியா? சரி வா, டைம் ஆயிடுச்சுல, வா தூங்குவோம். சரிடா. மாமா. சொல்லு வா. ஏன் மாமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். என்ன? மாமா இந்த ரூம்பே வெறிச்சோடி இருந்த மாதிரி இருக்கலாம். ம் ஆமாம். அதை தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா மாமா? ம் ஆமாம், தனியாக இருந்த மாதிரி இருக்கலாம். எப்போதுமே நான் அவனு கூடயே இருந்துட்டேன். இல்லைன்னா அவனுங்க என் கூடயே இருப்பானுங்க, எங்கேயும் போக மாட்டானுங்க. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருக்கலாம். ம் ஆமாம் மாமா, நானே ரூமுக்குள்ளே வந்த உடனே எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, என்ன செய்ய அதுக்கு? ஃபஸ்ட் நாள்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். போக போக சரியாயிரும். நம்ம எப்படி நீங்கள் தனியாக தானமாமா தூங்கணும்? ஒரு மாதிரியாக இருக்கும்ல. பேசாமல் நீங்களும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கலாம்ல. எதுக்கு? இல்லை மாமா, எப்போதுமே அண்ணன் 2 பேரும் உங்கள் கூடயே இருந்து பழகிட்டாங்கல்ல. இப்போ அவங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல தனியாக. அதான் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒருத்தவங்க கூட இருப்பாங்களா? அப்போ அந்த வருத்தம் தெரியாதுல்ல. எப்போதும் போல் ஜோடியாக ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கலாம் மாமா. சரிதான், இல்லைன்னு யார் சொன்னா? என்ன மாமா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் இப்படி சொல்லுதீங்க. என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்க? இல்லை நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கேன். இங்கே பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் அத்தைக்கிட்ட போய் சொல்லுவோம்ல, அண்ணன் 2 பேர்த்திட்டையும் சொல்லுவோம்ல, அதுக்காக சொல்லுதேன். சரி, என்ன சொல்லுவ? அம்மாட்ட போய், உங்கள் அண்ணன்கிட்ட போய் என்ன சொல்லுவ? அத்தைக்கிட்ட அண்ணன்கிட்ட சொல்லுவேன். அண்ணன்கிட்ட மாமா தனியாக இருக்குல்ல, நீங்கள் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது மாமாவுக்கு, அதனால் அத்தைக்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லுவேன். என்ன ரெக்கமெண்டேஷனா? ஆமாம் அப்படி இல்லை மாமா, நீங்கள் தனியாக இருக்கீங்களா, எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது, அதுக்கு தான் கேட்டேன். கஷ்டமா இருக்கா? ஆமாம் மாமா, உங்களை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தனியாகவே இல்லைல்ல இது வரைக்கும், கூட 2 அண்ணனும் எப்போதும் இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, என்ன பண்ண? அவனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சுல்ல, அப்புறம் என் கூட எப்படி இருக்க முடியும்? அவங்க 2 பேரும் பாவம்ல. சரிதான் மாமா, இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்களை பார்க்க. சரி, நீ ஏன் அதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? விடு அதை. நைட் மட்டும் தானே, பகலில் நம்ம எல்லாரும் மொத்தமாக தானே இருப்போம் வீட்டில். வேலைக்கு போனாலும் அவனை என் கூட வேலைக்கு தானே வருவானுவேன், அதனால ஒன்றும் தெரியாது. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விடு நந்தினி. சரி, ஒன்று பண்ணுவோமா? என்ன மாமா சொல்லுங்கள். அப்போ ஒன்று பண்ணு. அவனை இல்லாத நேரம் ஃபுல்லாக என் கூட உட்காந்து பேசு சரியா? நீனும் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுதல்ல, உட்காந்து பேசு. எனக்கும் தனியாக இருந்த ஃபீலிங் இருக்காதுல்ல. ம் சரி மாமா. சரி சரி, உட்காரு. ஏன் நின்றுட்டே இருக்க? இருக்கட்டும் மாமா, நான் நிற்கேன். உட்கார் நந்தினி, கால் வலிக்க போகுது, உட்காரு. ம் சரி மாமா. சரி, எதுக்கு அங்கே தள்ளி உட்காந்துருக்க? ஆ, சும்மா தான். கீழே இருந்தாலும் பல்ட்டி அடிச்சு விடுறதுக்கு. விழ மாட்டேன் மாமா. விழாம இருந்தா சரிதான். விழுந்தாலும் நீங்கள் பிடிச்சிக்குவீங்களா மாமா? இது நான் பிடிக்கணுமா? நீ எங்கே உட்காந்துருக்க, நான் எங்கே உட்காந்துருக்கேன்? அப்போ பிடிக்க மாட்டீங்களா? கீழே விழுந்து அப்படியே விட்டுருவீங்களா? நீ அங்கே இருந்து அங்கே வர விழுந்தனா நான் எப்படி பிடிக்க முடியும் சொல்லு? வேணா கீழே விழுந்தனா தூக்கி வேணா விடுதேன். வாங்க, நீங்கள் தூக்கியே விட வேண்டாம், அப்போ எனக்கு எந்திரிக்க தெரியாதாக்கும். ஒரு ட்ரையல் பார்ப்போம். கீழே விழு, எந்திரிக்கேன்னு பார்ப்போம். ஆமாம் சும்மா இருங்க மாமா. நீ தானே சொன்னேன் நான் கீழே விழுந்தா எந்திரிச்சிருவேன்னு. கீழே விழு, நீ எந்திரிக்கியா இல்லையான்னு பார்ப்போம். இல்லை, நான் சொன்ன மாதிரி நான் தான் தூக்கி விடணுமான்னு செக் பண்ணுவோம். அதுக்காக நான் இப்போ கீழே விழணுமா? சொன்னா கேட்கணும்ல. அங்கே உட்காராதானா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நான் கீழே விழ மாட்டேங்க. இல்லை, கீழே விழுவாங்களா, நாங்கள் பிடிக்க போகணுமா? அப்போ நான் கீழே விழுந்து நீங்கள் பிடிக்க மாட்டீங்க? என் பக்கத்துல இருந்து கீழே விழுந்தா பரவாயில்ல, சரி எட்டி பிடிக்கலாம். நீ அங்கா உட்காந்துக்கிட்டு பிடிக்கன்னா நான் எப்படி பிடிப்பேன்? சரி பிடிக்கண்டா விடுங்க. கீழே விழுந்தா நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு வேற போகணுமா? சரி, பக்கத்தில் வா. எதுக்கு மாமா? வான்னு சொன்னேன், வா. நந்தினி, நந்தினி, என்னாச்சு? பக்கத்தில் வான்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி சாஞ்சிருக்க? என்னாச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கதை பார்க்க. சரி விடு, நான் அதுக்காக தான் உன்னை பக்கத்தில் வர சொல்லி சொன்னேன். சரி மாமா, நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன். ஆமாம், இங்கே இருக்கும்போது நான் உங்கள் கூட இருக்கேன். ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா, பாம்பே போனீங்கன்னா அங்கேயும் தனியாக தானே மாமா இருப்பீங்க. அதான் சொன்னோம்ல, காலையில் வேலைக்கு போயிடுவோம்ல. வேலைக்கு போகும்போது ஆஃபீஸில் ஒன்றா தானே இருப்போம் எல்லாரும். அப்புறம் நைட்டு மட்டும்தானே அவனை ரூமில் இருப்பானுவேன். நைட்டு மட்டும் நான் தனியாக என் ரூமில் தூங்குவேன், அவ்வளோதானே. வேற என்ன? நைட்டு தனியாக தானே மாமா இருப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்காதா? இருக்க தான் செய்யும், அதான் நீ இருக்கல. அப்புறம் என்ன? கால் பண்ணுறேன், பேசிட்டே இரு. அப்புறம் அப்படியே தூங்கிடுவேன்ல. அப்புறம் காலையில் தானே எந்திப்பேன், அப்புறம் ஒன்றும் தெரியாதுல்ல. ம் சரிங்க மாமா, நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். ம் சரி, நீ பேசிட்டே இரு. எனக்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாது. நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்கே எனக்கு வராது. சரி மாமா, நீங்கள் இருக்கும்போது பழைய மாதிரியே இங்கே இருங்க, எனக்காக எதையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் மாமா, சரியா? நான் எப்போதும் போல இருந்தால் நீ கஷ்டப்படுத்தல நந்தினி. இல்லை மாமா, நான் இனிமேல் கஷ்டப்பட மாட்டேன். இன்றைக்கி ஏதோ அப்படி பேசிட்டேன் மாமா, அதை மறந்துடுங்க. நீங்கள் எப்போதும் போல் பழைய மாதிரி இருங்க, அப்போ தான் எனக்கு பிடிக்கும். சரி, நான் பழைய மாதிரி இருக்கேன் சரியா?
உனக்கு எது விருப்பம்னு சொல்லு, அப்படி தான் நான் இருப்பேன். சரியா? ம் சரி மாமா. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களா மாமா ஊருக்கு போயிட்டு கால் கனெக்டில் இருக்கும் நீ பேசிட்டே இருன்னு. கால் கனெக்டில் வைங்க மாமா, நான் பேசிட்டே இருக்கேன் உங்ககிட்ட, நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. சரி, நீ சொல்லிட்டல, நான் அப்படியே பண்ணுவேன். சரியா? ம் சரி மாமா. மாமா நான் கேட்கட்டா? நான் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு நந்தினி உன்கிட்ட, இப்படி கேட்கக்கூடாதுன்னு. சரி மாமா. நீங்கள் அப்போ அதை சொன்னீங்களா ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசாமல் இருந்தேன்னு. எதுக்காக மாமா என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க? அதுவா? அது நீ படிக்கணும்ல, அதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஆமாம் அதுக்காக 3 வருஷமா மாமா? நான் காலேஜ் தானே மாமா போனேன், அதுக்கு ஏன் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க? காலேஜுக்கு போனால் நான் பேசியிருப்பேன். ஆனால் நான் ஊருக்கு வரும்போது நீ என்ன சொன்ன என்கிட்ட? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நீ இப்போ எதுக்காக என்கிட்ட உட்காந்துருக்க, என் மேலே சாஞ்சிருக்க, என்கிட்ட பேசணும்னு ரொம்ப நேரம் ஆசைப்படுதெல்லாம்? ம் அது நான் லவ் பண்ணுறேன் உங்களை. ம். அது நீ எப்போ என்கிட்ட சொன்ன? ஆமாம் நீங்கள் வந்தீங்கல்ல காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடைக்கு, அப்போ தான் சொன்னேன். அப்போ நான் பேசியிருந்தோம்னா நீ என்ன செஞ்சிருப்ப? படிச்சிருக்க மாட்டேல்ல? ரேங்க் வாங்கியிருப்பியா? ம் ஆமாம் நான் படிச்சிருப்பேன் மாமா. நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு இருக்கேன்ல, காலேஜுக்கு போ படின்ட்டு, எம்எஸ்சி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. நீ என்ன சொன்ன அதுக்கு? நான் படிக்க போக மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். எதுக்காக அப்படி சொன்ன? அது இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களா மாமா ஊருக்கு வந்து, அதனால் எனக்கு உங்களை விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேக்கு. உங்கள் கூடயே இருக்கணும், உங்ககிட்டயே பேசணும் போல தோணுது. இப்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன்னா நீ என்ன செஞ்சிருப்ப? இதை தான் செஞ்சிருப்ப. புரியுதா? காலேஜ் போயிருந்திருக்க மாட்டே, படிச்சிருக்க மாட்டே, வீட்டிலே இருந்திருப்ப. இப்போ எப்படி நினச்சிட்டு படிக்க போக மாட்டேன்னு சொல்லுதியா, அதே மாதிரி தான் இருந்திருப்பேன். ம் ஆமாம் மாமா, அப்படி இருந்தாலும் இருந்திருப்பேன். அதுக்காக தான் நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் ஏன் மாமா அண்ணன் 2 பேர்த்தையும் திட்டினீங்கல்ல இதுக்கு? அதுவா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஒரு சொன்னதுக்கப்புறம் பிறகு சொல்லுவேன் எனக்கு எல்லாம் தெரியும்பே, அதனால நான் சொல்ல மாட்டேன். இல்லை மாமா அது தெரியுது, ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல ஏதோ பிளான் போட்டிருக்காங்கன்னு, அது என்ன பிளான், எதுக்காக? சொன்னது புரிஞ்சுதா? அது எதுக்காகனா எனக்காக பிளான் போட்டிருக்கானுங்களாம். உங்களுக்காகவா? என்ன பிளானு? நீ சொன்னல தனியாகவே இருக்கீங்க, கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் முடிங்கன்னு. அதான் அவனும் என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்களாமா. அப்படியா? அப்போ நீங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டியதானே மாமா, அண்ணன் 2 பேரும் பாவம்ல. அப்போ நான் பாவம் இல்லையா? ஏன் மாமா உங்களை கல்யாணம் தானே பண்ண சொல்லுதேன், வேற எதுக்கு பாவமான்னு கேட்குங்க? இப்போ நீங்கள் எப்போ கல்யாணம் முடிப்பீங்க? அது வரைக்கும் அண்ணன் 2 பேரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் உங்கள் அண்ணன் 2 பேரும் இனிமேல் சரியாக இருப்பானுங்க. அதுக்கு தான் நல்லா கொடுத்து அனுப்பியிருக்கேன். இனிமேல் அவனை சரியாக இருப்பானுங்க, இல்லைன்னா தான் தொலைச்சிருவேனே. பாவம் இல்லை பவியும் சௌமியாவும்? சரி மாமா, அப்போ நீங்கள் பாவம் இல்லையா? நான் பாவமா? எதுக்கு? நீங்கள் தனியாகவே இருக்கீங்களா, அது எனக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதுக்காக உங்கள் அண்ணன் 2 பேரே மாதிரி நானும் சிக்கன்னு நினைக்கியோ? மாமா எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? சும்மா தான் சொன்னேன். ஆல்ரெடி தான் சிக்கியாச்சே, வேறு என்ன பண்ணுவோன்னே. ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு. 6 மாதம் கழிச்சு தான் பண்ணுவீங்களா? பொண்ணு தான் பார்த்துட்டாங்கல்ல அத்தை. நான் பிளான் போட்டிருக்கேன் 6 மாதம் கழிச்சு பண்ணுவோன்னுட்டு. பார்ப்போம் எப்படின்னு. சரியா? பொண்ணு பார்த்தாச்சு, அதுக்கு என்ன? எதுக்காக அந்த 6 மாதம் தெரியுமா? தெரில மாமா, எதுக்கு சொல்லுங்கள். நான் கல்யாணம் பண்ணால் நீ இப்படி வந்து உட்காந்து பேச முடியுமா? அதுக்கு முன்னாடியே மாமன் பொண்ணு ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்ல, அதுக்கு தான். இவ்வளோ நாள் பேசலைல்ல நந்தினி என்கிட்ட, நானும் உங்ககிட்ட பேசவே இல்லைல்ல. இப்போ நிறைய ஆசை வச்சுருப்பல்ல, நீ வேற என்ன லவ் பண்ணுற, அதனால உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைவேற்றலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமா பொண்ணு நந்தினி ஆசையை நிறைவேற்ற முடியாதுல்ல. சரி மாமா, என் ஆசையை தான் ஓரளவு நிறைவேற்றிட்டீங்களே, வேற என்ன? சரி, வேற ஒரு ஆசை இல்லையா இனிமே? வேற என்னமோ ஒரு ஆசை இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படியா? நான் சந்தோஷமா இருக்கணுமா? நான் இப்போ சந்தோஷமா தானே இருக்கேன். இல்லையே, நீங்கள் சந்தோஷமாக இல்லையே. எதுக்கு அப்படி சொல்கிற? நீங்கள் அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனீங்களா மாமா நான் பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு? ஆமாம், நீ பேசலன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஆமாம், அப்போ 3 வருஷமா என்கிட்ட பேசாம தானே மாமா இருந்தீங்க, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களா? ஏன் இப்போ அதை பற்றிலாம் யோசிக்க? வீட்டுக்கு அதெல்லாம் முடிஞ்சிட்டுல, இனிமேல் அதை பற்றி யோசிக்காத. சரியா? ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லு. ஆனால் நீங்கள் என் வாய்ஸ் கேட்க தானே டெய்லி ஃபோன் அடிச்சிங்க, பிரியாக்கும் அத்தைக்கும். யார் சொன்னா உனக்கு? யாரும் சொல்லலை, நீங்கள் நினச்சாதான் மற்ற நேரம் ஃபோன் பண்ணி பேசலாம்ல. நான் எப்போது வீட்டுக்கு எப்போ வருவேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அப்போ நான் இருக்கும்போது எதுக்கு ஃபோன் அடிக்கிங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிச்சிருவா அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? இல்லை எனக்கு தெரியும் மாமா. அதான் எப்படி தெரியும்னு கேட்கேன், சொல்லு. நீங்கள் பிரியா கிட்ட எப்போதும் பேசுகிற மாதிரி பேச மாட்டீங்களா மாமா? இப்போ எப்படி பேசுகிறீங்க, எப்போதுமே பாசமாக எப்படி பேசுவீங்க, அப்படி பேச மாட்டீங்களா? என்ன எப்படி இருக்க, யாரெல்லாம் இருக்கீங்க, இப்படி கேட்டுட்டு அப்படியே வச்சிருவீங்களா? அப்படியா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்க. பிரியா கிட்ட எப்போ பேசுவேன், என்ன பேசுவேன்னு. சொல்லுங்க மாமா, அதுக்கு தானே கால் பண்ணுறீங்க. ஆமாம். ஏன் மாமா, அப்போ நீங்கள் என் கூட பேசியிருக்கலாமல? அப்பமா நீங்கள் சொன்னால் நான் கேட்பல மாமா, அப்பமா நீங்கள் என்னை படிக்க சொன்னால் நல்லா படிச்சிருப்போம்ல. அப்போ இப்போ கேட்க மாட்டேன் நான் சொன்னா? நான்
கேட்பேன் மாமா, எப்போதுமே உங்கள் பிரச்சனை கேட்போம்ல, உங்கள்கிட்ட கேட்டுட்டு தானே எதனாலும் செய்கிறேன். சரிதான், ஆனால் படிக்க வச்சேன்னா படிக்க போக மாட்டேன்ல ஒத்தக்கல்ல நிற்க. அது எனக்கு தெரியல மாமா, போவதுக்கு மனசு வர மாட்டேக்கு, படிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேக்கு. இருந்தாலும் நீங்கள் சொல்லுதீங்கன்னு தான் நானே இப்போ போகிறேன். சரி போகிறே சரிதான், நான் சொல்கிறேன்னு ரேங்க் வாங்குவே இல்லையா? அது கஷ்டம்தான் மாமா. அதான் இப்போ தானே சொன்னேன், என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, சொன்னேன் நான் படிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ தான் நான் பேசுகிறேன்ல, பேசணும்ல, அப்புறம் என்ன? அது அப்போ இருந்த மைண்ட் வேறு, இப்போ இருந்த மைண்ட் வேறு மாமா. என்னாச்சுவோ மைண்டுக்கு இப்போ? அது அப்போ எதுவும் தோணலை மாமா, இப்போ படிக்க தோணவே மாட்டேங்குது, உங்கள் கூட இருக்கணும்னு தான் தோணுது, பேசணும் அப்படின்னு தான் தோணுது. நீ திருந்தவே மாட்டே எவ்வளோ சொன்னாலும் போ. ஆமாம், நான் திருந்தவே மாட்டேன். நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? என்ன சொன்னாலும் ஏட்டுக்கு இப்படி பேசிட்டே இருக்க நீ. நான் அப்படி தான் பேசுவேன். சரி அம்மா தூங்கிட்டாங்களா? அத்தை தூங்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஊருக்கு போகும்போது எப்படி மாமா நான் இருப்பேன்? அதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நினைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. போன தடவை மாதிரி இந்த தடவை ஏதாச்சும் பண்ணுனேன்னு தெரிஞ்சது வந்து தொலைச்சா விடுவேன். சரி, நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறியா? தோலை உரிச்சு விடுவேன். ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன், வேறு என்ன உனக்கு? ஃபோன் பண்ணி பேசினாலும் இப்படி பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்காதுல்ல மாமா? போன தடவை இப்படி தானே பேசிகிட்டு இருந்தேன், பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது ஃபோனில் பேசுறது அப்படின்னு. அப்புறம் போயிட்டு 4 நாள் ரிட்டர்ன் வந்திருக்கேன், அதுக்குள்ளே என்ன நிலைமை நீ? என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? அடி வாங்க போகிறேன் என்கிட்ட. ஒழுங்காக இருந்துட்டு சொல்லியாச்சு நம்ம. ஒழுங்காக இருந்தனா தான் 6 மாதத்தில் கல்யாணம். அப்படி இல்லைன்னா நீ எம்எஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சா தான் உனக்கு கல்யாணம். என்னது, எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் போடணுமா? அப்போ விடுங்க, நான் காலேஜுக்கு போகவே மாட்டேனே. சரி, எம்எஸ்சி போட்டிருக்கீங்க, அதுவும் கரஸில் போட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தானே நான் சரின்னு சொன்னேன். இப்போ என்னடானா லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. லென்த்தாக போய்கிட்டே இருக்கா? போயிட்டே தான் இருக்கும், படிக்கணும். முடியாது, நான் இனிமேல் காலேஜ் பக்கமே போக மாட்டேன். போங்க, சீட்டை கேன்சல் பண்ணிடுங்க, எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன். குளச்சுலேருந்து வச்சு முடியாது மாமா, நான் போக மாட்டேன். சொன்னா கேப்பல்ல, போகணும். அப்போ அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு மாதம் போகிறேன், கரஸில் அதுக்கப்புறம் போட்டு தந்துருங்க, எம்எஸ்சி மட்டும் தான் முடிப்பேன். சரி சரி, எம்எஸ்சி மட்டும் முதல்ல முடி. ஆனால் 6 மாதம் போகணும். 1 மாதம் மட்டும் போனால் எப்படி? அன்னைக்கு சொன்னதுக்கு நீங்கள் சரின்னு தானே சொன்னீங்க, அப்புறம் இன்றைக்கி ஏன் இப்படி மாற்றி பேசுறீங்க? நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். சரி போ, ஒரு 2-3 மாதமாச்சு போ. சரியா? நான் அப்புறம் கரஸில் போட்டுறேன். சரி, உங்களுக்காக போகிறேன். சரி. அப்புறம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது பிரியாவுக்கும் தெரியக்கூடாது, பவி சாமியாவுக்கும் தெரியக்கூடாது. சரியா? கவனமாக பேசணும். சரி, அன்னைக்கு மனோ என்கேஜ்மெண்ட்டுக்கு சௌமியா கிட்ட பேசணும், அது என்ன பேசுன சொல்லு. அது எங்களுக்குள்ள சீக்ரெட், சொல்ல மாட்டேன். இப்போ என்கிட்ட எல்லாத்தையும் மறைப்ப அப்படி தானே? மறைக்க மாட்டேன் மாமா, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, விடுங்க. உங்களுக்குள்ள தனிப்பட்ட விஷயம் பேசுனீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொதுவான விஷயமா இருந்துச்சோ அது எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் அவளை. நீ இது பொதுவானது தான், ஆனால் சொல்ல மாட்டேன், போங்க. அதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா? நான் சம்மந்தப்பட்டிருக்கேனா? அப்போ நீ இப்போ சொல்லி தான் ஆகணும். சொல்லாமல் இப்போ இந்த ரூமை விட்டு வெளியில் போய்கிட மாட்டேன் நீ. நான் அப்போ போகிறேன்ப்பா, என்ன தூக்கம் வருது. தூக்கம் வரும் வரும் நல்லா. இப்போ கொடுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும். நான் சொல்ல மாட்டேன், போங்க. சொல்லுன்னு சொன்னேன், மரியாதையை நீயே சொல்லிடு. நான் சொல்ல மாட்டேன். இப்போ என்கிட்ட மறைப்பியா எல்லாத்தையும்? நான் சொல்ல மாட்டேன், போங்க. இப்படியெல்லாம் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், போங்க. சரி சொல்லாண்டா விடு. நான் அப்போ இனிமேல் எதுவும் என்கிட்ட பேச மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், போ. அப்போ நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லாண்டா, சரியா? எது எது மறைக்கணுமோ அதெல்லாம் மறைச்சிக்கோ, எது எது சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு, சரியா? ஏன் மாமா இப்படி சொல்லுதீங்க? அப்படி இல்லை நந்தினி, உனக்கு எது சொல்லணும்னு தோணுதோ அதை மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லணும்னு இல்லை, சரியா? சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறத சொல்ல வேண்டாம், சரியா? நான் உனக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல, சரியா? நான் இனிமேல் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், சரியா? அதை சொல்லி இதை சொல்லி எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்கா எது எது சொல்லணும்னு தோணுதோ அதை எது சொல்லு, நான் கேட்டுக்கிடுவேன். என்னாச்சு மாமா, கோவமா சொல்லலைன்னு? கோவலாம் இல்லை நந்தினி, எதுக்கு நான் உன் மேலே கோவப்பட போகிறேன்? அதான் உன் மேலே கோவப்பட மாட்டேன்ல, வேறு என்ன? அப்புறம் ஏன் இப்படி சொல்லுதீங்க? எல்லாத்தையும் சொல்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் ரைட்ஸ் இல்லைல்ல நந்தினி, அதை கேட்குறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இல்லை தான். இருந்தாலும் சரி விடு, அதை பற்றி இனிமேல் டென்ஷன் எடுக்காத, சரியா? நான் சொன்னோம்ல, உனக்கு எது சொல்லணும்னு தோணுதோ அதை மட்டும் சொல்லு. நான் கோவமாலாம் சொல்லலை, நார்மலாக தான் சொல்கிறேன், சரியா? நீ அதை நினச்சி டென்ஷன் எடுக்காத. ஆனால் என்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கலாம் மாமா, அப்புறம் ஏன் அப்படி சொல்லுதீங்க ரைட்ஸ் இல்லைன்னு? விடு நந்தினி, டென்ஷன் படுத்தாத, சும்மா இரு. எதுக்கு சொல்லலைன்னு கோவமாயிட்டீங்களா என்ன? விடு நந்தினி, அதை பற்றி கேட்காதுன்னு சொல்லிட்டோம்ல, டென்ஷன் ஆகுது, விடு. வேறு எதுவும் பேசணும் பேச, இல்லைன்னா போய் தூங்கு போ. நான் தூங்க போகிறேன். தூக்கம் வருதா? ஆமாம், நான் தூங்க போகிறேன், நீ ரூமுக்கு போ. சரி மாமா, சொல்கிறேன். வேண்டாம் நந்தினி, அது உன்னோட பர்சனல்லாம் இருக்கட்டும், வேண்டாம் சொல்லாண்டாம். உனக்கா தோணும்ல சொல்லணும்னு, அதை மட்டும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். உன்னுடைய பர்சனல் எந்த விஷயத்துலையுமே தலையிட மாட்டேன். நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுவும் நான் செய்யணும்னா சொல்லு, அதுவும் நான் செய்வேன், சரியா? செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். உனக்கு எது எது விருப்பம்னு சொல்லு, அதை நான் கண்டிப்பாக செய்வேன், சரியா? அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நான் சொல்கிறேன்.
அது அன்றைக்கி நீங்கள் என்ன சத்தம் போட்டிங்களா மாமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி அதை வீட்டில் பிரியா கேட்டுட்டு அவளும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்கல்லாம் அப்போ அங்கே வச்சு கேட்டாலாம் நீ என்ன ட்ரெஸ் போட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலா பிரியா. அதனால் நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலாம். அந்தெல்லாம் சௌமி அக்கா எதுக்கு உங்கள்கிட்ட மட்டும் கோவப்படுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் பிரியா சொன்னா அண்ணனை லவ் பண்ணுறா நந்தினி, அதனால் அண்ணன் அவளை மட்டும் ரொம்ப திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி. அந்தால பவியும் பிரியாலும் கேட்டாங்களா நீ அண்ணன்கிட்ட பேசுனியா எதுவும் கேட்டியா அண்ணன் ஊருக்கு போதெல்லாம் நீ கேளு லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு அப்படின்னு சொன்னாளுங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? அதான் நீங்கள் சொன்னீங்களா மாமா முத நாள், அதை தான் உங்ககிட்ட சொன்னேன். மாமா லவ் பண்ணவும் இல்லையா கல்யாணமும் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் யோசித்தேன், மனோண்ணாக்கிட்ட சௌமி அக்கா பேசுவாங்கல்ல, அப்புறம் மனோண்ணாக்கிட்ட கேட்டாங்கன்னா இதை அப்புறம் சௌமி அக்காவுக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்கல்லாம், அப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து கோவப்படுவீங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாக்கா என்னை திட்டும், அதுக்கப்புறம் மனோண்ணாக்கும் சொல்லாதீங்கக்கா, இப்போ மனோண்ணாக்கு தெரிஞ்சாலே மாமாவுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ சௌமியா வரைக்கும் நியூஸ் எல்லாம் கொண்டு போயிருக்கீங்க. நான் என்ன பண்ணேன், பிரியா தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா, அப்புறம் நான் என்ன செய்ய, நான் இல்லைன்னா சொல்ல முடியும். சரி சரி விடு. இதை நான் அன்னைக்கே கேட்டோம்ல, அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? ஏற்கனவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி ரொம்ப கோவத்தில் இருந்தீங்க, அப்புறம் இதையும் சொல்லிட்டு கூட கொஞ்சம் அவங்ககிட்ட திட்டுவாங்கவா. ஓகே, சௌமியாவுக்கு எப்படி இங்கே வந்தாலும் தெரியுதானே போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இனிமேல் நீ கவனமாக இருக்கணும் சரியா? யாருக்கிட்டையும் நான் பேசுறது வைக்கிறது தெரியக்கூடாது. நான் இனிமேல் பேசுகிறேன்ல என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லணும். அப்படியே சொல்லணும்னாலும் மனக்கிட்ட பாலாக்கிட்ட பேசணும். அதுவும் அவனுக்கு பவி சௌமியா இல்லாத நேரத்தில் கேட்டுக்கிட்டு பேசணும், எதுனாலும் சொல்லணும் சரியா? அவங்க 2 பேரும் இருக்கும்போது சொல்லிடாத. சரி மாமா, நான் கவனமாக இருக்கேன். மீறி யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரியட்டும், அதுக்கப்புறம் பிரியாவுக்கு உளுந்த அறா இனிமேல் உனக்கு உணும் சொல்லியாச்சு. அப்போ என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பாக அடிப்பேன். ஏதாச்சும் சேட்டை பண்ணுனேன்னா கண்டிப்பாக அடிப்பேன். எனக்கு பிடிக்காத ஏதாச்சும் சேட்டை பண்ணான். ம் சரி. சரி, தூக்கம் வரலையா? தூங்க போலையா? வேண்டாம், இப்படியே பேசிகிட்டு இருப்போமா? எவ்வளோ நேரம் என்கிட்ட பேசினாலும் உனக்கு ஆசை அடங்கவே அடங்காதான். ஆசை தீரவே மடக்கு, உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல தான் தோணுது. என்ன செய்ய? எனக்கு என்னமோ கஷ்டமாக தான் தெரியுது எல்லாம். என்னது மாமா? ஏற்கனவே நான் போட்டு வந்த பாதி பிளானை உடைச்சிட்டேன். போடுற பிளான்னா இனி நடக்குமா என்னன்னே தெரியலையே. என்ன பிளான் மாமா? ஒன்றும் இல்லை விடு.